ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா, விசுவல் VB.NET ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்ஸ் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு விசுவல் ஸ்டுடியோ எப்படி இருக்கும்? ஒரு விசுவல் ஸ்டுடியோ 2010 இந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கும்? அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது? அதை வச்சு எப்படி ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது சிம்பிளாக ஒரு டெமோ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பேசிக்ஸ். போக போக ஒவ்வொரு டூலை பற்றியும் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த டூல்ஸாக என்ன டூல்ஸ் இருக்குது, அதில் உள்ள அந்த பார்ஸ், டூல் பார்ஸ், டைட்டில் பார்ஸ் அதெல்லாம் என்னன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஓகே. ஸோ நான் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என் சிஸ்டத்தில் வந்து விண்டோஸ் 10 யூஸ் பண்ணியிருக்கேன். லேப்பில் வந்து விண்டோஸ் 10 யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அதில் வந்து விசுவல் ஸ்டுடியோ 2010 யூஸ் பண்ண போகிறேன். விசுவல் ஸ்டுடியோ 2010, மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ 2010. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ 2010. ஓகே. ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இட் வில் பி அவைலபிள் இன் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு என்னோட ஹோம் பேஜ் விசுவல் ஸ்டுடியோ 2010 அல்டிமேட்டில், மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ 2010 அல்டிமேட்டில். ஸோ இதான் என்னோட ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் டு டீம் ஃபவுண்டேஷன் சர்வர், நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் ப்ராஜெக்ட் இருக்கும். நியூ ப்ராஜெக்ட்டுங்கிறது இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ண போகிற ப்ராஜெக்ட். ஓப்பன் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சேவ் பண்ணி வச்சிருப்போம், பண்ணிட்டு இருந்திருப்போம், அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒர்க்காக வெளியே போய்க்கலாம். ஸோ இப்போ காலேஜஸ்லாம் வந்து லேபில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்போம், நாளைக்கு அதிலேருந்து கன்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குங்க அந்த ஓப்பன் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், நியூ ப்ராஜெக்டாக கிளிக் பண்ண போகிறேன். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணேன். இதான் வந்து நியூ ப்ராஜெக்ட் கூடிய அந்த விண்டோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. விசுவல் பேசிக், கீழே பார்த்தீங்கன்னா விசுவல் C#, அப்புறம் பார்த்தீங்கன்னா விசுவல் C++, நம்ம நேற்று பார்த்த மாதிரி விசுவல் F#, ஸோ டேட்டா பேஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா C#லாம் பார்க்கல, ஜஸ்ட் C++ம் பார்க்கல, அண்ட் தென் டேட்டா பேஸ் F#ம் பார்க்கல, டேட்டா பேஸும் பார்க்கல. ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விசுவல் பேசிக்கோட விண்டோஸ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ விசுவல் பேசிக்கோட விண்டோஸ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்க்க என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா விசுவல் பேசிக்குள்ளே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன் இதில் மொத்தம் கன்சோல் அப்ளிகேஷன் இருக்குது, விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன் இருக்குது. கன்சோல் அப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் இட் வில் பி ரன், இட் இஸ் எப்படி ரன் பண்ணுவாங்க அப்படின்னா அதை யூஸிங் கமாண்ட் ப்ராம்ப்ட். பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன் தான் ரன் ஆகும். ஸோ விண்டோஸ் ஃபார்ம் வந்து ஒரு ஆல்ரெடி நம்ம போன செஷனில் போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கும். அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கும். பார்த்தோன்னே என்ன பண்ணுறோம் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கும். ஸோ அதான் விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஃபைல் நேம் கொடுக்க போகிறேன். ஃபைல் நேம் இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், டெமோன்னு கொடுக்குறேன். ஸோ டெமோ கொடுத்தீங்கன்னா எங்கே சேவ் பண்ணணும், அந்த லொக்கேஷன் நம்ம என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணிங்கன்னா நான் C ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நான் அப்படியே ஸ்டோர் ஆகுது. கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்க போகிறேன். ஸோ கிரியேட்டிங் ப்ராஜெக்ட், வெயிட் பண்ணுங்க, ஓப்பன் ஆயிடுச்சு. இதான் என்னோட விசுவல் ஸ்டுடியோ நியூ ப்ராஜெக்ட் உடைய விண்டோ. ஓகே, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, இழுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் அவுட் இந்த ஃபார்ம் இருக்குல்ல, இந்த ஏரியா தான் என்ன அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணக்கூடிய ஏரியா. இது பேர் வந்து ஃபார்ம் 1. ஓகே, ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர், இதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட் ஃபார்மு, டேட்டாபேஸோட நேமு. ஸோ நிறைய ஃபார்ம் கிரியேட் பண்ணால் மல்டிபிள் ஃபார்ம்ஸ் எல்லாமே இல்லை நேம் காமிக்கும். இப்போ என்னோட ப்ராஜெக்ட் நேம் வந்து டெமோ. ஸோ டெமோங்கிற கீழே ஃபார்ம் 1.vb, இதான் விபி விசுவல் பேசிக் அர்த்தம். ஸோ இதான் என்னோட ஃபஸ்ட்டு ஃபார்ம். இந்த ஃபார்மில் என்ன பண்ணுறேன் டிசைன் பண்ணி, இதெல்லாம் என்னோட ஒர்க்கிங் ஏரியா. இந்த ஒர்க்கிங் ஏரியா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன் டிசைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நம்ம எப்பயுமே எம்எஸ் ஆஃபீஸில் பார்க்குற மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா மெனு இருக்கும். ஃபைல் மெனு, எடிட் மெனு, வியூ மெனு, ப்ராஜெக்ட், பில்டு, டீபக், டீம், டேட்டா, அண்ட் தென் ஃபார்மேட், டூல்ஸ், ஆர்கிடெக்சர், டெஸ்ட், அனலைசிஸ், விண்டோ, அண்ட் தென் ஹெல்ப். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா செட் ஆஃப் விண்டோஸ். ஓகே, இதெல்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் பார்க்குற மாதிரி எல்லா விண்டோவுமே கீழே ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, சேவ் ஆல், ஓகே, ரன் பண்ணுறக்கூடிய விண்டோ. ஸோ பேசிக்காக டிபக்கிங் ரன் பண்ணுறதுக்கு நார்மலாக F5 ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம், அதை இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம், அல்லது டீபக்கிங்கில் போயிட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுக்கலாம்.
ஸோ நமக்கு ரன் பண்ணும்போது தனியாக ஒரு விண்டோ ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னா சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோஸ் எல்லாம் இங்கேயே இருக்கும். இங்கே இல்லை அப்படின்னா இங்கே நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். டூல் பாக்ஸு, ஸ்டார்ட் பேஜ், எக்ஸ்டென்ஷன் மேனேஜர் இதெல்லாம் ஒரு சிலருக்கு என்ன பண்ணால் ஒர்க் அவுட் பண்ணும்போது தெரியாமல் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேயே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் வியூவில் போய் எடுத்துக்கலாம். வியூலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செட் ஆஃப் அந்த விண்டோஸ் எல்லாம் அந்த டீம் எக்ஸ்ப்ளோரர், சர்வர் எக்ஸ்ப்ளோரர் எல்லாமே இதிலேயே இருக்கும். இதையும் என்ன பண்ணலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் ஃபஸ்ட்டு உள்ள பேசிக் மேலே உள்ளது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே உள்ள சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர். ஓகே, ஸோ இல்லாமல் என்ன கிரியேட் பண்ணுறோமோ ஒவ்வொரு ஃபார்ம், ஒரு ஃபார்ம், ரெண்டாவது ஃபார்ம், மூணாவது ஃபார்ம், மல்டிபிள் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த டெமோங்க என்னோட ப்ராஜெக்ட் நேம். ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மவுஸில் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறையா பில்டு, ரீபில்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் மட்டும் பில்ட் பண்ணிக்கலாம். ஆடு கேட்கும், இல்லை நியூ ஐட்டம்குள்ளே போனீங்க அப்படின்னா இல்லை விண்டோஸ் ஃபார்மை கிளிக் பண்ணி எனக்கு என்ன ஆகும், இன்னொரு ஃபார்ம் வந்து ஆட் ஆகும். நான் கிளிக் பண்ணுறேன், இன்னொரு ஃபார்ம் வந்து கேட்குற மாதிரி இந்த விண்டோஸ் ஃபார்மில் இன்னொரு ஃபார்ம் நேம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார்ம் 2.vb அப்படிங்கும்போது ஆட் கொடுத்தோம்னா எனக்கு இன்னொரு ஃபார்ம் வந்துடும். ஸோ இந்த ஃபார்ம் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதான் என்னது அப்படின்னா சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோர். இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ஃபார்ம்ஸ், கிளாஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். இன்டர்ஃபேஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 இந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்ம்ஸ் நம்ம இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்னது அப்படின்னா சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர். அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். நான் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு டூலுக்கும், நான் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு ஃபார்முக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா இதில் 2 டைப் ஆஃப் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஒன்று வந்து வியா கோடு மூலமாகவும் இந்த டிசைனை நான் சேஞ்ச் பண்ணலாம். இன்னும் என்ன அப்படின்னா வியா ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாகவும் இந்த டிசைன் நான் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் இந்த ஃபார்ம் 1 கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்ம் 1 பேக்ரவுண்ட் கலரை மட்டும் இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 1 பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெப்னு இருக்கும், கஸ்டம்னு இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வேணும், அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லித்தரேன். இது வந்து இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தையும் ப்ராப்பர்ட்டி, நான் இப்போ டூல் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா டூலோட டூலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்னது அப்படின்னா என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவோட முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டியூரிங் தி டேட்டாபேஸ் கனெக்ஷன். நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த டேட்டா கனெக்ஷன் எல்லாமே இங்கே நடக்கும். என்ன சர்வர் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ அந்த டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்ணீங்க, எந்த டேட்டாபேஸ் நேமு, டேட்டாபேஸ் உள்ள டேபிள் நேமு, டேபிளுக்கு உள்ள ஃபீல்டு எல்லாமே இந்த சர்வர் எக்ஸ்ப்ளோரில் தான் காமிக்கும். ஸோ நான் இப்போ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இதில் காமிக்கும், அதை ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உள்ள டூல் பாக்ஸ். இதெல்லாம் டூல் பாக்ஸ் தான் என்ன பண்ணுறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிசைனே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக் அண்ட் ட்ராப் தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே. இப்போ எனக்கு ஒரு பட்டன் வேணும் அப்படின்னா அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும், அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணால் போதும். இந்த மாதிரி நிறைய டூல் பாக்ஸ் இருக்கும் பாருங்கள். பட்டன், செக் பாக்ஸ், லேபிள், லிஸ்ட் பாக்ஸ், லிஸ்ட் வியூ, ப்ராக்ரஸ் பார், ரேடியோ பட்டன், அப்புறம் பேனல் கண்ட்ரோல், இதெல்லாம் கண்டெய்னர்ஸ். பேனல் கண்ட்ரோல், குரூப் பாக்ஸு, இதெல்லாம் வந்து கண்டெய்னர். என்ன கண்டெய்னர் அப்படின்னா இட் ஹேவ் அ செட் ஆஃப் டூல்ஸ். அப்போ இந்த ஒரு பேனல் கண்ட்ரோலை தூக்கி வச்சோம்னா அதில் என்ன அதுக்குள்ள செட் ஆஃப் டூல்ஸ் நான் வச்சுக்கலாம். உங்களுக்கு போக போக ஒவ்வொரு கண்ட்ரோலாக பார்க்க சொல்லுது. அது அந்நியான வியூ பண்ணி பார்ப்போம், ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகே, அதுக்கீழே உள்ளது பாயிண்டர்ஸ், மெனு ஸ்ட்ரிப் கண்ட்ரோல், டூல் ஸ்ட்ரிப் கண்ட்ரோல். இந்த டூல் ஸ்ட்ரிப்லாம் ஈஸியாக இருக்கும், மெனு ஸ்ட்ரிப்லாம் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் போக நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் கனெக்டிங். இந்த டேட்டா கிரிட் வியூ, டேட்டா செட்டு, பைண்டிங்ஸ், இதெல்லாம் வந்து டேட்டா பேஸ் கனெக்ட் உள்ள வியூ பண்ணுறது. அதுக்கீழே பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் இருக்கும். அதுக்கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டயலாக் பாக்ஸ், ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ், சேவ் டயலாக் பாக்ஸ், இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. என்ன அப்படின்னா நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஓப்பனை கிளிக் பண்ணால் ஓப்பன் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது, எப்படி சேவ் கிளிக் பண்ணால் சேவ் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது, அதெல்லாம் வந்து ஃபைல் டயலாக் பாக்ஸ், அந்த பாக்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம போக என்ன பண்ண ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் ஏ டூல் பாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்சஸ். ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன டேட்டா பேஸில் உள்ள டேட்டா சோர்ஸ் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத இது யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம். ஸோ இதான் என்னது அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோவோட ஹோம் பேஜ். ஸோ இந்த விசுவல் ஸ்டுடியோ உள்ள பேஜில் உள்ள செட் ஆஃப் டூல் பார்ஸ் அண்டு சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டூல்ஸ் எடுத்து வச்சு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது. ஓகே, ஒவ்வொரு டூலோட யூசேஜ் என்னது, ஒரு டூல் எடுத்து அதோட யூசேஜ் என்னது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.